சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் இருக்கு. டோட்டலாக 69 கொஷின்ஸ் இருக்கு. உலகின் மிக தொன்மையான நாகரிகங்கள். மெசபடோமிய நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3500 முதல் 2000 வரை. சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் 1900 வரை. எகிப்து நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3100 முதல் 1100 வரை. சீன நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 1700 முதல் 1122 வரை. மெசபடோமிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம் ஆகிய 4 நாகரிகங்களும் டேஸ் நாகரிகங்கள், நதிக்கரை நாகரிகங்கள். தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? குழுக்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க. அந்த குழுக்கள்லிருந்து சமுதாயங்கள் உருவாகுது. சமுதாயத்திலிருந்து சமூகமாக மாறி நாகரிகமாக வளர்ச்சி அடையுது. புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது ஹரப்பா. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேஷன். இந்த சார்லஸ் மேஷன் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய படை வீரர். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்காங்க. அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் சார்லஸ் மேஷன். இவர் சொன்னதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. எந்த ஆண்டு பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பணியை தொடங்கினர்? 1856. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1920. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான டேஸ் என்பதிலிருந்து வந்தது. சிவிஸ். சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம். அகழாய்வாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தியது காந்தப்புல வருடி. எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதனை எதன் மூலம் அறிய முடியும்? ரேடார் கருவி. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சர் ஜான் மார்ஷல். எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 1924. சர் ஜான் மார்ஷல் என்பவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர். மொகஞ்சதாரோவை விட மிக பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். ஹரப்பாவின் புவி எல்லை தெற்கு ஆசியா. ஹரப்பாவின் காலப்பகுதி வெண்கல காலம். ஹரப்பாவின் காலம் கிமு 3300 முதல் 1900 வரை. இந்த காலம் பார்த்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. ஹரப்பாவின் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹரப்பாவில் எத்தனை பெரிய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் இருந்தன? 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன. இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். நகர நாகரிகம் எனப்படுவது ஹரப்பா நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமாக கருதப்பட்டது திட்டமிட்ட நகர அமைப்பு. ஹரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதிகள், மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு பார்த்தீங்கன்னா நகரத்தினுடைய மேற்கு பகுதி உயரமானது. மேல் நகர அமைப்பு கோட்டை என அழைக்கப்பட்டது. இதில் தான் நகர நிர்வாகிகள் இருந்திருப்பாங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் மேல் நகர அமைப்பில் இருந்தது. கீழ் நகர அமைப்பு நகரத்தினுடைய கிழக்கு பகுதி. மேல் நகர அமைப்பை கம்பேர் பண்ணும்போது இது தாழ்ந்த உயரமுடையது. கீழ்நகர அமைப்பு அதிக பரப்பளவு கொண்டது. கீழ்நகர அமைப்பில் தான் பொதுமக்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெஹர்கர். மெஹர்கர் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. மனிதர்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் மெஹர்கர். கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் மெஹர்கர். தெருக்கள் டேஸ் வடிவமைப்பை கொண்டிருந்தன. சட்டக வடிவமைப்பு. செவ்வக வடிவத்தில் அமைந்த நீர்த்தேக்கம் பெருங்குளம். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று பெருங்குளம். பெருங்குளத்தின் சுவர்கள் எந்த கல்லால் கட்டப்பட்டது? சுட்ட செங்கற்கள்.
பெருங்குளம் எங்கு உள்ளது? மொஹஞ்சதாரோ. தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது? ஹரப்பா. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராகிஹர்கி. ராகிஹர்கி ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சேர்ந்தது? முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலம். மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டிடம் கூட்ட அரங்கு. கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகள் கொண்ட பரந்து விரிந்த கூடமாகும்? 20 தூண்கள், 4 வரிசைகள். சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத், சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது. சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னுமிடத்தில் இருந்து அணிகலன் வாங்கிய சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின். சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தியது காளைகள். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று எந்த வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன? உருளை வடிவம். கப்பல் கட்டுதல் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டறியப்பட்ட இடம் லோத்தல். லோத்தல் குஜராத் மாநிலத்தில் இருக்கு. லோத்தல் எந்த நதியின் துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி. அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. தந்தத்தினால் ஆன அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல்ல. 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. வெண்கலத்தால் ஆன நடனமாது சிலை கண்டறியப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. கேவிட்டி வளாகம் என்பது கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் எங்கு உள்ளன? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி, பொருன்ஸ். பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரிவாலா, பொருணை. சிந்துவெளி மக்களுக்கு டான்ஸின் பயன் பற்றி தெரியாது. இரும்பு. சிந்துவெளி மக்களுக்கு எந்த விலங்கு பற்றி தெரியாது? குதிரை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது சிவப்பு நிற மணிக்கற்கள். இதை கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு பொது ஆண்டுக்கு முன் 1900. எங்குள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோ. முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள். ஒரு பொருளின் வயதை அறிய பயன்படும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14. எந்த பகுதியில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளமாகும்? மொஹஞ்சதாரோ. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம். நாகரிகம் வளர முக்கிய பங்கு வகித்தவை ஆற்றங்கரைகள். மக்களிடையே வியக்கத்தக்க டேஸ் திறன் இருந்திருக்கிறது. பொறியியல். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை. சுண்ணாம்பு கல்லால் கிசா பிரமிடை கட்டிய மன்னன் குபு மன்னன். கிசா பிரமிடு கட்டப்பட்ட ஆண்டு கிமு 2500. மெசபடோமியா உர்நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது உர்ஜிக்ராட். எகிப்த அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல்.